மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேரளாவில் ஓணம் பண்டிகை பெருசா பெரிய லெவல்ல கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகையில ஒருத்தர் ரங்கோலி வரைஞ்சிருக்கிறாரு. அந்த ரங்கோலி என்னன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி வரைஞ்சிருக்கிறாரு. உடனே எஃப்ஐஆர் போட்டு கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா இங்க பாரத தேசத்துல ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி எல்லாமே போற்றி புகழாரம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இது எந்த மாதிரி ஒரு அரசு நடவடிக்கைங்கிறது இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நேத்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் 4 பேர் தாக்குறாங்க. பாதுகாப்புக்கு திருப்பி தாக்குறாரு, ஓட விடுறாரு. ஆனா நேத்து நைட்டு நள்ளிரவுல கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க போலீஸ். ஆனா இது அண்ணாமலை கேட்டிருக்கிறாரு எக்ஸ் வலைத்தளத்துல, இது எந்த மாதிரியான போக்கு, தாக்க வந்தவங்களை கைது நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி. இதை தாண்டி இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் இதுக்கு முன்னாடி நிறைய போராட்டம் நடத்தினாங்க பொதுவெளியில. அந்த பொதுவெளியில நடத்தும் போதும் மக்களுக்கு இடையூறு இருக்கிறதுனால நாங்க அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் போய் அவங்க அப்புறப்படுத்தினாங்க. நிறைய விஷயம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வீட்டுக்குள்ளாரியே ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க. வலுக்கட்டாயமா இன்னைக்கும் போய் அரெஸ்ட் பண்றதை நம்ம கவனிக்கிறோம். ஆனா இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் மறந்துட்டு பாருங்க. வேலூர் இப்ராஹிம் அவர் ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு போறாரு, கிட்னி சென்டருக்கு. அவர் கேட்கிறாரு, அவர் பதிவிட்டிருக்கிறாரு எக்ஸ் வலைத்தளத்துல, இந்த மாதிரி நான் இந்த கிட்னி சென்டருக்கு போகணும், நான் விசாரிக்கணும், அதாவது எதனால கிட்னி பிரச்சனை எல்லாம் வருது அதை பத்தி தெரிஞ்சானா நான் பொது வெளியில ஒரு அவேர்னஸ் நான் கொடுப்பேன்ல, அதனால நான் கேட்க போறேன் அப்படிங்கிறாரு. உடனே காவல்துறை அவர் கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இவர் திருப்பி கேட்கிறாரு, எதுக்காக பயப்படுறீங்க, உள்ள போய் நான் கேட்கறதுல என்ன பிரச்சனை? ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் கிட்ட என்ன எதனால வருதுன்னு கேட்கறது தவறா, இல்ல உள்ள ஏதாவது நான் கண்டுபிடிச்சிருவேன்னு பயமா இருக்கா, இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இல்ல சார் நீங்க பெர்மிஷன் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பயம் அப்படின்ற மாதிரி தான் மக்களுக்கு அந்த கேள்வி வருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து நம்ம முதல்வர் அவர்கள் வந்திருக்கிறாரு. அங்க ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, இந்த பயணம் வெற்றியும் மனநிறைவும் தந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா நமக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது ஒரு நிறைய பேர் கருத்து சொல்லுவாங்க, ஏற்கனவே இருந்த கம்பெனி தான், அதுல எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக நீங்க போயிருக்கீங்க, இதுல என்ன பெருமை அப்படின்னு நிறைய பேர் கருத்து சொல்றதை நம்ம கவனிக்கலாம். ஆனா உண்மையான மகிழ்ச்சி, ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சி என்னைக்குமே எதிர்கட்சி யாரும் நெக்ஸ்ட் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய செயல்களை செய்யறதை நம்ம கவனிக்கிறோம். ஆனா இவருக்கு எந்த செயலும் தேவையில்லை, எதிர்கட்சியா இருக்கிறவங்க அவங்கவுங்க கூட்டணிக்குள்ளாரியே அவங்கவுங்க உடஞ்சி போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால ஒரு மனநிறைவோட மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன் இந்த மாதிரின்னு கேட்கும்போது, இன்னைக்கு எச் ராஜா அவர்கள் சொல்றாரு, மக்கள் விரோத ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, தீய சக்தி திமுக அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வரதை நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி நிறைய நமக்கு நிறைய அவலங்கள், சட்ட ஒழுங்கு, நிறைய போதை கலாச்சாரம் எல்லாம் இருக்கிறத அவர் சுட்டி காட்டுறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆட்சி வேணுமா வேணாமாங்கிறது எதிர்கட்சி இன்னைக்கு முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணி கூட்டணி அமைக்கிறாங்க. என்டிஏ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சரா உட்கார வைக்கிறாங்க. அதுல ஏதாவது கட்சிக்குள்ளார பிஜேபி ஏதாவது முரண்பாடு இருந்தாலும் கூட எல்லாம் சமாதானப்படுத்தி அண்ணாமலை எல்லாம் சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மேலிடம் சொல்லியாச்சு, அதனால நாங்க உயிரை கொடுத்து அவரை எப்படியோ முதலமைச்சர் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க மக்களுக்காக தானே, மக்கள் பிரச்சனையோட இன்னைக்கு அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. தீய சக்தின்னு சொல்லிட்டாங்க, திமுகவை அப்புறப்படுத்துறது தான் இவங்களோட வேலை. ஏன் இந்த பிரச்சனை இன்னைக்கு செங்கோட்டையன் ஏன் வரணும்? 8 வருஷம் இல்லாதது இன்னைக்கு ஏன் வரணும்? டிடிவி தினகரன் இன்னைக்கு அவர் கட்சியிலிருந்து வெளியேறதா இருந்தான்னா சரி, இபிஎஸ் இருந்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கட்சியை ஒருங்கிணைக்க நயினாருக்கு தெரியல, அண்ணாமலைக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட நயினாருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஏன் நயினார் தான் எடப்பாடி பழனிசாமி அவரை வச்சிருக்கிறாரா என்ன முதலமைச்சரா? உள்துறை அமித்ஷா கையில தான் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு பாஜக இன்னைக்கு மேலிட என்ன சொல்றாங்களோ அதை தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எப்படி ஒரு அரசியலை எடுத்துட்டு போறாங்க பாருங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் ஆனாலும் சரி, டிடிவி தினகரன் ஆனாலும் சரி, இதெல்லாம் என்னன்னா ஆளுங்கட்சிக்கு அதாவது இன்னைக்கு ஆளுங்கட்சி இவங்களுக்கு தான் பலமா அமையும். ஆனா இவங்க மக்கள் பத்தி ஏதாவது ஒரு தீவிரமா ஏதாவது ஒரு யோசனை, மக்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, போதை கலாச்சாரம் ஆனாலும் சரி, ஒரு பள்ளிக்கூட மாணவர்கள் அரசு பள்ளி நிறைய இந்த 4 ஆண்டு காலத்துல எல்லாம் குறைஞ்சிருக்கு.
நிறைய அவலங்கள், நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி தான். யாருமே மக்களுக்காக போராடினா உடனே கைது, இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கும்போது இவங்களும் வந்து போராட மாட்டாங்க. கூட்டணி மட்டும் அமைஞ்சிட்டோம்னா வந்து இவங்க ஏதோ வெற்றி பெற்று விடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்காங்க. ஆனா இங்க வந்து நேத்து ராமலிங்கம் அவர்கள் சொன்னாரு, இந்த மாதிரி ஒருங்கிணைப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, யார ஒருங்கிணைக்க போறீங்க? சேகர் பாபுவியா இல்ல செந்தில் பாலாஜியா இப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இதெல்லாம் உண்மைதானே? அவர் கேட்கறதுல என்ன தவறுன்ற மாதிரி. 8 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் வரணுமா அப்படின்ற மாதிரி கருத்து. இன்னும் கூட நயினார் நாகேந்திரன் கூட திருப்பி டிடிவி சார் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றது கூட இன்னைக்கு எந்த மாதிரியான போக்குன்னு தான். அவர் வந்து என்ன பண்ணாலும் வர மாட்டேன், இது நீங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எந்த காரணத்துக்கு கொண்டு மறுபடியும் நீங்க பேச்சுவார்த்தை கொடுத்தாலும் கூட வரமாட்டாரு. அதனாலதான் அந்த அளவுக்கு வந்து குட்டையை குழப்புற மாதிரி நயினார் நாகேந்திரன் சரியில்லைன்ற மாதிரி ஒரு கருத்து பொதுவெளியில சொல்லிட்டாரு. ஆனா இதெல்லாம் வந்து ஏன் நீங்க பதில் சொல்றீங்கன்ற மாதிரி தான். நீ விட்டு வெளியே போறதா இருந்தாலும் போவாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு தான். இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாம் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். இன்னைக்கு தைரியமா மக்கள் பிரச்சனை நீங்க கையில எடுத்தானா ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு வரலாமே. இன்னைக்கு என்ன முக்குலத்தோர் வாக்கு வரும், அவங்க வாக்கு வரும். திமுக பார்த்த மாதிரி ஜாதி பார்த்துட்டு இருந்தானா முடியுமா? இன்னைக்கு நினைச்சு பாருங்க. தேசிய கட்சின்னு சொல்லி பாஜக இன்னைக்கு வந்து தென் மாவட்டங்கள்ல இவங்க நிறுத்தினாதா சரி, அவங்க நிறுத்தினாதா சரி, நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணா எப்படி அப்படின்ற மாதிரி கேள்வி இன்னைக்கு மக்களிடையே வருது. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை எப்படி சில மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்தாரு, அதே மாதிரி மக்கள் முன்னாடி வந்து போராடணும். இந்த மாதிரி வாங்கல, வந்து போராடுங்களேன். நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து போராடுங்க. நிறைய டெய்லி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. வீதிக்கு வாங்க. நீங்க மக்கள் பிரச்சனையை கவனிக்காம இருந்தான்னா இதே திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும். அதனாலதான் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு வந்து மன நிறைவோடவும் நிம்மதியா இருக்க அப்படின்ற வெற்றியை தந்தது. வெற்றி கண்டிப்பா 26ல கண்டிப்பா தரும் அப்படிங்கிற நம்பிக்கையாவே அவர் முடிவு பண்ணிட்டாருன்னு நம்ம பார்க்கணும் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பிஜேபி களத்திலே இல்லையே. இப்ப செங்கோட்டையன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, டிடி தினகரன் அவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எது என்ன சொன்னாலும் நம்ம வேலையை பார்ப்போம், கட்சியை வளர்க்கலாம், மக்கள் பணியை தொடரலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. பிஜேபி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வருமா வராதா? அப்ப பிஜேபி வந்து இன்னைக்கு மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து அதிமுக பாஜக கூட்டணி ஒன்னா போங்க, இல்லைன்னா தனித்து மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு போராடுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்களேன். அப்படி பண்ணாதான் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லாம கூட்டணி மட்டும் வலுப்படுத்தணும், இன்னும் நிறைய பேர் வருவாங்க, இவங்க வருவாங்க, நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா மக்கள் வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியிடையே ஏதாவது ஒரு பிளவு, நயினார் நாகேந்திரன் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, ஏதாவது ஒண்ணு செங்கோட்டையன் பிரிக்க பாக்குறாரு, அது பாக்குறாருன்னு மக்கள் மத்தியில இல்ல மீடியாவில பேசும்போது அது பலவீனமா தான் அமையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் திருப்பி பதில் கொடுக்காம உங்க பணியை நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருந்தாலே எல்லாம் சரி வரும்னு தான் நம்ம கவனிக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனிதானி மகத்தானவன்